ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுன ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே ஆறுமுகமும் பைரவி கிட்ட நம்ம எப்படி தாங்க சஞ்சய் கெட்டவன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுன்னு தெரியாமல் உக்காந்து முழிச்சுக்கிட்டேயுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பைரவியுமே அன்னபூர்ணி சொன்னாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டுமே அந்த வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணியும் நம்ம பைரவி கிட்ட எப்படி சொல்லி இந்த வீட்டில் இருக்க வைக்கிறது, அதுவும் இல்லாமல் பைரவி அவங்க அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் இந்த விஷயத்த கேட்டாங்கன்னா மனசே உடைஞ்சு போவாங்க. ஏற்கனவே சிந்து விஷயத்தில் அவங்க மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இந்த விஷயமும் தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் இங்கே சுவாத்தியுமே ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சிவா கூட சேர்ந்து போகணும். ஏன்னா இங்கே சிந்து இங்கே சிவா மனசை மாற்றிட்டானா நம்மளை கல்யாணம் பண்ணிக்காமல் போயிடுவார் சிவா. ஆனால் நம்ம அங்கே ஹாஸ்பிட்டலில் இங்கே சிவா கூட இருந்தால் கண்டிப்பாக சிவாவுக்கு நம்ம மேலே ஒரு அஃபேர் வரும். அது இல்லாமல் சிவா நம்மளை தான் கட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாத்தியுமே பிளான் போட்டுட்டு அங்கே சிவாக்கிட்டேயுமே போகிறாங்க. சிவா கிட்டே போயிட்டு அங்கே சிவா, நானுமே நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நானுமே உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரவா, நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதி கேட்கவும், உடனே இங்கே சுவாத்தியை பார்த்து சிவாவும், அதுக்கு என்ன சுவாதி, ஹாஸ்பிட்டலுக்கு தானே வர, வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே அங்கே சுவாத்தியை ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே இங்கே கேன்டீனில் எல்லாருக்குமே சமைச்சிக்கிட்டுமே இருக்காங்க இங்கே சிந்துவுமே. ஆனால் இங்கே சுவாதி எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் சிந்துவை கோவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்திருக்கலாம். அதே மாதிரி இங்கே சிவாவும் ஹாஸ்பிட்டலில் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டூல்லையுமே உட்கார வச்சுட்டு அங்கே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரிலாம் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே உன்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சுவாத்தியுமே சிவா நம்ம கேன்டீன் போயிட்டு எதனா சாப்பிட்டுட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. கேன்டீன் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சிவாவும் சுவாத்தியுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சுவாத்தியுமே ஜூஸுமே ஆர்டர் பண்ணுறாங்க. ஜூஸ் ஆர்டர் பண்ணுறோம். அங்கே ஜூஸையுமே எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. சிவா கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு தனியாக பேசுறதுக்குமே போய்ட்றாங்க. இங்கே சுவாதி சிந்துவை பார்த்ததும் அங்கே சிவா குடித்த அந்த ஜூஸை மாற்றியுமே வைக்கிறாங்க. இதை பார்த்த சிந்துக்கு பயங்கர கோபம். நம்ம எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுவாதி குடிக்க போகவும், உடனே சிந்து அங்கே போயிட்டு, நீங்கள் சர்க்கரை இல்லாமல் தானே கேட்டீங்க, தெரியாமல் அவங்க சர்க்கரை கலந்துட்டாங்க, நான் மாற்றி ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஜூஸையுமே கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிந்துவுமே ஜூஸ் மிக்சியில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்க. அவங்களுடைய ஃப்ரெண்டுமே சிந்து, நீ ஒரே காரணம், நான் சொல்கிறத பண்ணனா கண்டிப்பாக அங்கே சுவாதி சிவா கூட சுற்றவே மாட்டா, எந்த நேரமும் ஹாஸ்பிட்டலே இருக்கணும், லூஸ் மோஷன் மாத்திரையை நான் கொடுக்குறேன், அந்த மாத்திரையை மிக்ஸ் பண்ணி கொடு, அவளுக்கு தேவை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூஸ் மோஷன் மாத்திரையுமே அதில் போட்டு கடைக்கையுமே எடுத்துகிட்டு போய் கொடுத்து விட்றாங்க. உடனே இங்கே சிவாவும் அங்கே சுவாத்தியும் இந்த ஜூஸையுமே குடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாத்திரை கலந்த ஜூஸை குடித்த இங்கே சுவாத்தியும் அங்கே ஸ்டூலில் போய் உள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்க. இங்கே சிவாக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியிலையுமே போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, வெளியில் இங்கே சிந்துவும் அவங்களுடைய ஃப்ரெண்டுமே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இங்கே சுவாதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சுவாதிக்குமே வயிறை கலக்கிற மாதிரி இருக்குது. உடனே இங்கே பாத்ரூமே போயிட்டு வராங்க. ஆனால் அங்கே ஒரு இடத்துல உக்காராமல் அங்கே பாத்ரூமும் அங்கே ஸ்டூலுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இங்கே சுவாத்தியால் ரொம்பவே முடியல. இதை பார்த்து அங்கே சிந்துவும் அவங்களுடைய ஃப்ரெண்டுமே 2 பேரும் பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இவளுக்கு தேவைதான், ஏன்னா சிந்து ஏற்கனவே இங்கே சிவாவை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சுவாதிக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினச்ச இல்லை, உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த சிந்துவுடைய ஃப்ரெண்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சிந்துவும், அது இங்கே பாரு, இங்கே எனக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்ல, இங்கே சிவாவுக்கு நான் தான் இந்த விஷயத்தில் இன்வால்வ் இருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் தான் மாத்திரை கலந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் மேலே ரொம்பவே கோவப்படுவார். இந்த விஷயம் சிவாவுக்கு தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சுவாத்தியால் ஒரு இடத்துல உக்கார முடியல, பாத்ரூமுக்கும் வெளியேக்கும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க, அவங்களால ரொம்பவே முடியல. அதுக்கப்புறம் என்ன, சிவாவுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே சுவாதி இருக்கிற இடத்துக்குமே வராங்க. உடனே சுவாதி வெளியேக்கும் உள்ளுக்கும் திரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ரொம்பவே டயர்டாகவும் இருக்காங்க. உடனே இங்கே சுவாதியுமே சிவாவை பார்த்ததும்
சிவா என்னால் முடியல சிவா, எனக்கு லூஸ் மோஷன் ஆகிக்கிட்டே இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த ஜூஸ் குடிச்சதுலேருந்தே எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, இதில் யாரோ அங்கே லூஸ் மோஷன் மாத்திரை போட்டு கொடுத்துருக்காங்க போல், என்னால் ஒரு இடத்துல உக்காரவே முடியல, வயிறு பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட சிவாவும், என்ன சொல்கிற சுவாதி, அந்த ஜூஸ் குடித்த பின்னாடி உனக்கு இப்படி தான் இருக்கா, ரொம்ப நேரமாக இப்படி தான் உனக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கா, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோ அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே அங்கே சுவாதிக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் பண்ணுறாங்க. உடனே இங்கே வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்த சிந்துவும் அவங்களுடைய ஃப்ரெண்டுமே வெளியே நின்றுக்கிட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சுவாதியுமே கொஞ்ச நேரம் உக்காந்துமே யோசிச்சு பார்க்குறாங்க. இங்கே நம்ம அந்த ஜூஸை குடிச்ச பின்னாடி தான் இது மாதிரி இருக்குது, சிந்து வந்து நம்மளுக்கு வேறு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனால், அதுக்கப்புறம் வேறு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் எதனா மிக்ஸ் பண்ணி இதை கொடுத்துருப்பாளோ, அதனால தான் நம்மளுக்கு இப்படி ஆகிட்டுருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதிக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக அந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வெளியுமே வராங்க. வெளியே வந்ததும் சுவாதியும் அங்கே சிந்துவை பார்த்து பயங்கர கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே சிந்துவும் அவங்களுடைய ஃப்ரெண்டுமே சுவாதியை பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க, இதை பார்த்த அங்கே சுவாதிக்கு பயங்கர கோபம். இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு நான் இங்கே சிவா கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்டேயுமே போகிறாங்க. சிவா, எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் அங்கே சிந்து தான் சிவா, சிந்து தான் நான் இப்படி இப்போது பாத்ரூம்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எனக்கு லூஸ் மோஷன் கலந்து அந்த ஜூஸில் கலந்து கொடுத்துருக்கா, அவளுக்கு எவ்வளோ பெரிய திமிரு இருக்கும் சிவா, அவள் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல சிவா, போ சிவா, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுவாதியுமே சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தில் கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த அங்கே சிவாவும், சுவாதி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே சிந்து இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா சொல்லவும், உடனே இங்கே சுவாதியும், இல்லை சிவா, இந்த விஷயத்தில் இங்கே சிந்து தான் இந்த விஷயத்தில் இன்வால்வ் இருக்கா, அதுவும் இல்லாமல் நான் வந்து கூட வந்ததுனால அவள் கோவப்பட்டு எனக்கு இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் வெளியே போய் நின்ற போது அவள் என்னை பார்த்து ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருந்தா, எனக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது சிவா, போ சிவா, உன்னை நம்பி வந்தா நீ எப்படி நல்லா பார்த்துக்கிறப்போ நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுவாதியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சிவாவுக்கு பயங்கர கோபம். உடனே நம்ம சிந்துக்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கிட்டுமே போகிறாங்க. சிந்துக்கிட்ட போனதும், சிந்து என்ன பண்ணி வச்சுருக்க, சுவாதிக்கு லூஸ் மோஷன் மாத்திரை நீ மிக்ஸ் பண்ணி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே சிந்துவும், இது டாக்டர், நான் எதுக்கு இதிலலாம் கலந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து சொல்லவும், உடனே இங்கே சிவாவும், சிந்து நீ என்கிட்ட பொய் சொல்லாத, நீ கலந்து கொடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா கேட்கவும், கடைசியில் இங்கே சிந்துவுமே நான் தான் கலந்து விட்டேன் டாக்டர், நீ என்னை விட்டுட்டு கூட நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் உன்னை அவள் ஏதோ ஒன்று பேசி மனசு மாற்றிட்டானா நான் எங்கே போகிறது, நான் உன் மேலே உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர், நீ இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எனக்கு கோவம் ஆகுமா ஆகாதா, அதனால தான் இப்படி ஒரு இது மாத்திரையை நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன், அதுவும் இல்லாமல் இது ஏன் ஐடியா கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தா அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே சுவாதிக்கு ஒரு மாத்திரையை போட்டு கொடுத்தேன், அதனால தான் அவள் பாத்ரூமுக்கும் வெளிக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து வந்து சொல்லவும், உடனே சிவா வந்து பயங்கர கோவத்தில் இங்கே சிந்துவை வந்து கன்னத்திலே பல்லாருன்னு 4 அறையுமே விட்டுடுறாங்க. சிந்து என்ன பண்ணி வச்சுருக்க, இப்படியெல்லாம் பண்ணுவியா, நான் உன்னை விட்டுட்டு அவளை எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் இல்லாமல் வீட்டில் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட நான் என்றைக்குமே எதிர்த்து பேசுனது கிடையாது, அதுவும் இல்லாமல் அன்னைக்கு நான் உனக்காக அங்கே அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட போய் எனக்கும் சுவாதிக்கும் பண்ண நிச்சயதார்த்தத்தை இன்னையோட நீங்கள் மறந்துடுங்க, அதுவும் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு உனக்காக அங்கே அன்னபூர்ணியாத்துக்கிட்ட நான் போய் பேசிட்டு வந்தேன், ஆனால் நீ இங்கே பண்ணி வச்சிருக்க வேலையை பார்த்தா எனக்கு உன் மேலே பயங்கர கோபமாக தான் இருக்குது, என்னதான் அங்கே சுவாதி என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஓகே சொன்னாலையும் அவளுக்கு போய் நீ இப்படி பண்ணலாமா, அப்போ நீ ஒருத்தரை கொல்றது கூட துணிஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே கோபமாக பேசவும், உடனே சிந்துவை வந்து அடிச்சிட்டு இருப்பாரு. சிந்துவும் ரொம்பவே வருத்தத்தில், என்ன டாக்டரு, என்ன போய் அடிச்சிட்ட டாக்டரு, ஏதோ உன் கூட அந்த சுவாதி வந்திருக்கா, மறுபடியும் உன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணா, ஆனால் என்னோட மனசை புரிஞ்சிக்காம என்னோட இது அன்பை புரிஞ்சிக்காம நீ என்னை அடிச்சிருக்கக்கூடாது, போ டாக்டரு, உன் கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிந்துவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சிவாவும் அங்கே மண்டையை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துடுறாங்க. ஐயோ, நான் இந்த விஷயத்தில் என்ன நான் அவசரப்பட்டிருக்கக்கூடாது, சிந்துவை அர்ஜென்ட்
டென்ஷன் பட்டு நம்ம கை நீட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சிந்துக்கிட்ட போய், சிந்து நான் அது ஏதோ தெரியாமல் கோவத்தில் அடிச்சிட்டேன், அதுக்கு நீ பேசாமல் போயிடுவியா, நீ எதுக்காக இப்போ பண்ண, இது மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாதுல்ல, நீ பண்ணதே மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லவும், உடனே இங்கே சிந்துவும், டாக்டரு நான் என்ன பண்ணுவேன் டாக்டரு, நான் உன் மேலே கண்மூடித்தனமாக பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் அன்னபூர்ணியாத்தையும் மகாத்தையும் 2 பேரும் சேர்ந்து என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க. நான் அப்போ கூட மனசு தளராத உன்னை தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க தான் என்னை புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீயுமே என்னை புரிஞ்சிக்காமல் இங்கே சுவாத்தியை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசிக்கிட்டு இருக்க, ஒன்றா சேர்ந்து ஜூஸ் குடிக்கிற, இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? ஆனால் நீ என்னன்னு கேட்காமலே, என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை கேட்காமலே நீ என்னை அடிச்சிருக்க கூடாது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவா கிட்ட சிந்து சொல்லவும், உடனே சிந்துவும் அது சாரி இங்கே சிவாவுமே அங்கே இது சிந்து நான் ஏதோ தெரியாமல் உன்னை அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ, அதுவும் இல்லாமல் இங்கே சுவாதி வந்து சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, என்னை இங்கே ஹாஸ்பிட்டல் வரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இங்கே சுவாத்தியுமே சொன்னான். அவள் வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னால், சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்குன்னா கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி எந்த ஒரு தப்பான எண்ணத்திலையுமே அவளை நான் கூட்டிகிட்டு வரல. அதுவும் இல்லாமல் அவளை கட்டிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனப்பூர்வ சம்மதமே கிடையாது. அதுவும் இல்லாமல் அவள் வந்து என் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கலாம், என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னை என்னைக்கு மன்னிச்சு எங்கள் அன்னபூர்ணி பெரியம்மா அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே உன்னை நான் கூட்டிகிட்டு போவேன். அதுவரையும் நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த மனசுமே உனக்கு தான், என் மனசில் ஒருத்தருக்கு தான் இடம், அதே மாதிரி அது யாருன்னா சிந்து நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சிந்துவுமே ரொம்பவே கோவமாகவும் அடித்த கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அன்னபூர்ணிக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாகவும் இருக்குது. இங்கே ஒரு டைம் 2 டைம்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே மகா வந்து அந்த நகையை திருடணும் போது அந்த கோயில் இன்சார்ஜாக இருந்த அன்னபூர்ணி வந்து அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இங்கே சிவாவுமே காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ வந்து பைரவி வந்து ஆறுமுகத்தை விட்டு எனக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவை இன்னியோட முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கு அன்னபூர்ணிக்கும். ஆனால் அன்னபூர்ணி இங்கே பைரவி விஷயத்தில் என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பைரவி என்ன இருந்தாலையும் இங்கே ஆறுமுகத்து மேலே கோவப்படுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் ஆறுமுகம் வந்து இங்கே பைரவி மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பு அக்கறை அரவணைப்புன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பைரவி இங்கே ஆறுமுகத்தை பாசத்தை புரிஞ்சிக்காம இப்போ வரைக்கும் அந்த சஞ்சய் பேலையே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சஞ்சய் வந்து ரொம்பவே கேடுகட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட இங்கே நான் பைரவியை உங்ககிட்ட பிரித்து நான் கண்டிப்பாக பைரவியை கல்யாணம் பண்ண தான் போகிறேன், ஏன்னா நான் லவ் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டு போனால் நான் சும்மா விட்டுருவேனா, உங்கள் 2 பேரையுமே நான் பிரித்து கண்டிப்பாக நானும் பைரவியும் தான் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் இங்கே ஆறுமுகத்துக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆறுமுகமும் இங்கே பைரவிக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் பைரவி வந்து ஆறுமுகத்தை பேச்சவே நம்பாமல் இங்கே சஞ்சய் பேச்சை நம்பிக்கிட்டு இங்கே ஆறுமுகத்துக்கும் எனக்கும் இருக்கிற உறவை முடிச்சு கொடுத்துருங்க, அதுவும் இல்லாமல் என் கழுத்தில் இருக்கிற தாலியை நீங்களே அவுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணிக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க பைரவி. ஆனால் பைரவி வந்து இப்போ வரைக்குமே இங்கே சஞ்சயை நம்பிக்கிட்டு இருக்கிறத நினைக்கிற போது ஆறுமுகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கும். அப்படி இருந்தாலையும் இங்கே ஆறுமுகம் மூஞ்சி தளராமல் இப்போ வரைக்குமே பைரவியை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பைரவி எந்த ஒரு தப்பு பண்ணியிருந்தாலையும் இங்கே இது ஆறுமுகத்துக்கிட்ட கேட்காம அந்த 20 லட்ச ரூபாய் வாங்கியிருந்தாலையும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைனாலையும் இங்கே பைரவி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். ஏன்னா இங்கே ஆறுமுகம் இந்த ஒரு விஷயமெல்லாம் நினச்சி அங்கே பைரவி மேலே கொஞ்சம் கூட கோவப்படாமல் தான் இருந்தார். ஆனால் இப்போ வரைக்குமே அவர் பைரவி மேலே மிகப்பெரிய ஒரு அன்பு அக்கறைன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் இப்போ வரைக்குமே பைரவிக்கு புரியாமல் இங்கே இது சஞ்சயை நம்பிக்கிட்டு அந்த சஞ்சய் மேலே முழுக்க நம்பிக்கை வச்சுக்கிட்டு கட்டின புருஷன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்காமல் இங்கே பைரவி பேசிக்கிட்டு இருக்கலாம். ஒரு காலம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே ஆறுமுகமும் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆறுமுகமும் கூடிய சீக்கிரம் சஞ்சய் ஒரு ஃப்ராடுக்காரன், அதுவும் இல்லாமல் உன்னை நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக இங்கே ஆறுமுகம் கண்டுபிடிச்சிட்டு எல்லார் முன்னாடியும் நிரூபிக்க போகிறான். ஏன்னா இங்கே ஆறுமுகம் வந்து இங்கே இந்த வீட்டில் இருக்க இந்த அன்னபூரணி இங்கே பைரவி சிந்து சிவான்னு சொல்லிட்டு இவங்க எல்லார் மேலுமே மிகப்பெரிய பாசம் அன்பு வச்சுட்டு இருந்தாலையும் எல்லாரும் இங்கே சிவா இங்கே சிந்துன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆறுமுக சைடு தான் இருக்காங்க. ஏன்னா ஆறுமுகம் மச்சான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே சிந்துவுமே மனப்பூர்வமாக நம்புகிறாங்க. ஏன்னா இங்கே அந்தளவுக்கு தான் இங்கே ஆறுமுகம் இது நடந்துக்குப்பார். ஆனால் இங்கே ஆறுமுகத்தை பார்த்து பைரவிக்கு இப்போ வரைக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி வரல. அதுவும் இல்லாமல் ஆறுமுகத்தை நம்ம இப்படி ஏமாத்துறோமோ அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல் வரல. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கூட அவங்களுக்கு குறுக்காக வந்து நிற்காம அவங்களுக்கு என்ன வேணுமோ ஏ டு ஜெட் வந்து எல்லாமே இங்கே ஆறுமுகம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த நினச்சாவது இங்கே அந்த ஒரு குட்டி வந்து எதுவுமே அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கஷ்டம் இருந்தாலையும் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து இங்கே ஆறுமுகத்துக்கு ரொம்பவே மனத்தாக்கமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சுவாத்தியும் ரொம்பவே கோபமாகவும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு வயிற்று வலி தாங்க முடியல. ஏன்னா அவங்க வயிற்று வலியால் பாத்ரூமுக்கும் வெளியேக்கும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க இங்கே வீட்டுக்கு போனதும். அதுக்கப்புறம் என்ன இங்கே சிவாவுமே ஹாஸ்பிட்டல்லேருந்துமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்கே சுவாத்தியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சுவாத்தியை மீட் பண்ணி சுவாத்தி இங்கே சிந்து பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிக்கோ. ஏன்னா சிந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா சிந்து இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீ என் கூட வந்துட்ட இல்லையா, நம்ம 2 பேரையுமே பார்த்துட்டு அவள் கோவப்பட்டுட்டா. அதனால தான் இப்படி பண்ணியிருக்கா போல். அவள் மறுபடியும் இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சுவாத்தி கிட்ட சொல்லவும் சுவாத்தியும் சிவா என்னால் முடியல சிவா, ஏற்கனவே எனக்கு உடம்பு ரொம்பவே டயர்டாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு டைமில் என்னை இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே, அவங்க எதுக்காக என்னை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல சிவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாத்தி வந்து சிவா கிட்ட சொல்லவும் சிவாவுமே நீ என் கூட வந்ததுனால தான் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது, நீ இதுக்கு மேலே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுவாங்க. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த அன்னபூர்ணியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக இங்கே சுவாத்தியும் சிவாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் அவங்கள ரொம்பவே நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் அன்னபூர்ணியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் சிந்து வந்து கடைசி வரைக்கும் நான் சிவா கூட தான் சேர்ந்து வாழணும், சிவா இல்லைனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இடையில் இங்கே இவன் என்ன தான் முடிவெடுக்க போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் நல்லா வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி நீங்கள் என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டு இந்த வீட்டில் என்னென்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க. ஆனால் அந்தளவுக்கு கூட நான் அவளை பார்த்துட்டு இருந்திருக்கேன். உங்களை விட நான் ட்ரிபிள் மடங்கு அவளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த பேசியிருக்கேன். ஏன்னா இங்கே என்னதான் இருந்தாலையும் இங்கே ஆறுமுகத்துக்கு கண்டிப்பாக இங்கே சஞ்சய் பண்ண திருட்டுத்தனத்தோட சாட்சி வந்து கொஞ்சம் கிடைக்காது. அதுக்கான ரொம்பவே கஷ்டப்படுன்னே சொல்லலாம். ஆனால் இங்கே சிந்துவுமே ஆறுமுகத்தை நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஆறுமுகம் மச்சான் இங்கே பைரவி கூட சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா ஆறுமுகம் மச்சான் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சன். அந்த சஞ்சய் வந்து கேடு கட்டவனை கண்டிப்பாக அவன் பண்ண தப்ப நம்ம கண்டுபிடிச்சி இங்கே ஆறுமுகம் மச்சானுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுமே நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஆறுமுகமும் அங்கேருந்து குழம்புறதுக்குமே போயிடுறாங்க. சிந்துவுமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்பவே கோவத்தில் ரூமில் உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டுமே இருக்காங்க. உடனே சிவாவுமே அங்கே சிந்து ரூமுக்கு போயிட்டு சிந்து நான் அடித்ததுக்கு நீ உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, நான் தெரியாமல் ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன், நீ பண்ணதுமே தப்பு தானே, அந்த ஒரு கோவத்தில் தானே அடித்தேன், நீ அப்படி பண்ணாமல் இருந்திருந்தனா நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், நீ அது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம், அது மாதிரிலாம் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, உன்னை பார்த்தா எனக்கே ஃபீல் பண்ணும் போல் எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சிந்து, நான் அடித்ததுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ பண்ணதுமே மிகப்பெரிய ஒரு தப்பு, நீ ஒருத்தருக்கு ஒரு அனுமதி இல்லாமல் ஒருத்தரை இப்படிலாம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா சிந்து, நீ தெரியாமலே நீ இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் அந்த விஷயத்த பண்ணியிருக்கேன்னா எவ்வளோ பெரிய கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஹவுஸ் ஓனருமே எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படியெல்லாம் இங்கே நீ இப்படி பண்ணதுக்கு இங்கே சுவாத்தியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருந்தா. நீ அவளுமே இது மாதிரி ஒரு விஷயத்தில் நீ இன்வால்வே ஆயிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கா. ஆனால் எல்லாருமே வச்ச நம்பிக்கை நீ உடைச்சிட்ட. அதுவும் இல்லாமல் நீ அந்த ஒரு தப்பு பண்ணதுனால தான் உன்னை நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லவும் உடனே இங்கே சிந்துவும் எங்கே பாருங்கள், நீங்கள் என்ன இருந்தாலும் என்னை அடிச்சிருக்க கூடாதுங்க, எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, நீங்கள் எப்போவுமே என்னை அடித்ததே கிடையாது, ஆனால் நீங்கள் இப்போ அடித்தது என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
சிந்துவுமே சொல்லிடுறாங்க. சிந்து சொன்னதை கேட்ட சிவாவுமே, சிந்து உன் இடத்துலேருந்தே நீயே யோசிச்சுப்பாரு, நீ மற்றவங்க உனக்கு அப்படி ஒரு டேப்லெட் போட்டு உனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, அப்போ நீ குடிச்சிட்டு உனக்கும் இதே மாதிரி இருக்குது, அப்போ உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உன்னை இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் உன்னை கஷ்டப்படுத்தாமல் இருக்கேன்னா அப்போ நீ எவ்வளோ வருத்தப்படுவ. அதனால் நீ வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக உன் சைடு நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் உன் மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசத்தினால நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், நீ இந்த விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது. நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கணும். அவள் என் கூட வர்றது உனக்கு பிடிக்கலனையா என்கிட்ட சொல்லிட்டுருந்தா அதை நான் சரி பண்ணியிருப்பேன். ஆனால் இது எதுவுமே நீ தெரியாமல் நீ பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தனா நான் என்ன பண்ணுவேன். அது கூட நான் கோவத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன். கோவம் இல்லாமல் இருந்ததுன்னா உன்னை நான் இப்படி அடிச்சிருக்கவே மாட்டேன். சிவாவுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து, சரி டாக்டரே, நீ என்னை அடிச்சிட்ட, இப்போ எதுவுமே மாறப்போகிறது கிடையாது, நீ என்கிட்ட எதுவுமே பேசாத டாக்டரே, எனக்கு ஏற்கனவே உன் மேலே ரொம்பவே கோவமாக இருக்குது, நீ பேசுனா உன் மேலே உனக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வரும், நீ பேசாமல் இருக்கிற சொல்லியை பாரு போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே சுவாத்தியும் ஹாஸ்பிட்டலுக்கும் வலிக்குன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால வயிறு வலி தாங்க முடியவில்லை. ஏன்னா இங்கே ஒரு மாத்திரையை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 3-4 மாத்திரையை மிக்ஸ் பண்ணி எங்கள் பாத்ரூம்லேயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க ஸ்வேதாவை. இதுக்கெல்லாம் காரணம் இங்கே சிந்துவுடைய ஃப்ரெண்டு மட்டும்தான். ஏன்னா சிந்துவுமே இப்படி ஒரு விஷயத்தில் இன்வால்வாக இருக்க மாட்டாங்க. அவங்க சிந்துவங்களோட ஃப்ரெண்டு தான். அவங்க இப்படி பண்ணாதான் வலிக்கு வருவாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே சிவா கூட சுற்றவே முடியாது, பாத்ரூம்லேயே தான் இருக்கணும் ஒரு 2 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுடைய ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட அங்கே சிந்துமே ஒரு சைடு உக்காந்து, இங்கே டாக்டர் என்ன அடிச்சிருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் நான் பண்ண தப்புக்கு அடித்தாங்க, அதே மாதிரி தான் நான் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சே தீரும். ஏன்னா அன்னபூர்ணி அத்தை என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாளைக்கு என் மேலே இருக்கிற கோவம் அவங்கக்கிட்ட இருந்து போகும். அன்றைக்கி இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்க தான் போகிறேன். என்ன தான் இருந்தாலையும் சிவா டாக்டர் என் மேலே மிகப்பெரிய ஒரு பாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இங்கே அன்னபூர்ணியாத்துக்கிட்டே போய் பேசினாங்க. இங்கே சிவா மனசு எப்படி மாறிச்சோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு அன்னபூர்ணியாத்தையோட மனசுமே மாறும். அதுவும் இல்லாமல் இப்போ அன்னபூர்ணியாத்தை இங்கே பைரவி விஷயத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆரம்பம் மச்சா மேலே பயங்கர கோபமாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸில், இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம எதுவுமே இப்போ பேசக்கூடாது. அதுவும் இல்லாமல் நேரம் வரும்போது கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா எப்படி என்ன இங்கே டாக்டர் அடிக்கலாம், அதுவும் இல்லாமல் என் புருஷன் தானே அடித்தா எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சஞ்சயுமே போலீஸ் ஸ்டேஷனில் உக்காந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் சிரிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. உடனே இங்கே சஞ்சயுமே அங்கே போயிட்டு, சார் என்ன சார் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் போல், அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கேட்கவும், உடனே இங்கே போலீஸுமே அவர் இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு பையனை நான் பிரித்து விட போகிறேன். அதுவும் இல்லாமல் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் அங்கே பற்றி வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் கூடிய நாளில் கண்டிப்பாக எங்கள் ஆறுமுகமும் பைரவியும் 2 பேரும் பிரிய தான் போகிறாங்க. பைரவியை நான் கல்யாணம் பண்ண தான் போகிறேன். ஏன்னா பைரவியை எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கட்டினா இங்கே இவ்வளோ தான் நான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குறிக்கோளாக இருந்தேன். ஆனால் இதில் இடையில் எங்கள் சூர்யா எல்லாமே கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஆறுமுகமும் கொல்லப்புறத்தில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே நம்ம பேசாமல் பருத்தி நம்ம போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகத்துக்குமே யோசனை ஓடுது. ஏன்னா இங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் கொல்லப்புறத்தில் கொல்லியில் இங்கே பருத்தி போடலாமா நெல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னா இதுக்கான அடிப்படை காரணம் யார் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பைரவி நல்லா இருக்கணும், பைரவி கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஆனால் கடைசியில் இவங்களுக்கு இனிமே இருக்கிற எங்கள் சிந்து மாறன் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு சூழ்ச்சி பண்ணி இங்கே ரொம்பவே ட்ராப் பண்ண வச்சுட்றாங்க ஆறுமுகம் இது யார் பண்ணாங்க அப்படி இப்படின்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் அதுக்கான நஷ்டம் கிடைக்காது. கடைசி வரைக்கும் இங்கே வட்டியும் முதலும் இப்படி மாற்றி கட்டிக்கிட்டு தான் இங்கே ஆறுமுகத்தோட வேலையே. ஏன்னா ஆறுமுகம் எவ்வளோ தான் அதை பண்ணி நம்ம வர வச்சு விற்று ஒரு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலையும் எங்கள் ஆறுமுகம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நினச்சிக்கிட்டு எல்லாருமே சுற்றியுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எவ்வளோ செஞ்சாலையும் அவங்க உடம்புலேயே ஒட்டாமல் இப்போ பர்த்டே ஆகிக்கிட்டே போகிறாங்க. நான் என்ன தான் பண்ணுறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே சொல்லவும், உடனே அதுக்கப்புறம் கோமதி சொன்னதாக கேட்டேன்.
அன்னபூர்ணி வந்து என்ன இருந்தாலையும் இங்கே பைரவியை நம்பின அன்னபூர்ணி இங்கே ஆறுமுகத்தையுமே நம்பியிருக்கணும். ஆனால் ஆறுமுகத்தை பெத்த பையனை நம்பாமல் அங்கே சஞ்சயை இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இங்கே பைரவி வந்து சஞ்சயை அளவுக்கு மீறி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே அளவுக்கு தான் இங்கே அன்னபூர்ணியும் சஞ்சயை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே எவ்வளவோ எடுத்து சொல்லியிருப்பாரு ஆறுமுகமோ சஞ்சய் சரியில்லை, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே வேற ஒரு காரணமாக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எதுவுமே புரிஞ்சிக்காம அர்ஜென்ட் பட்டு இங்கே ஆறுமுகத்தை மேலே பயங்கரமாக கோவப்பட்டுருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் கண்டிப்பாக இங்கே ஆறுமுகமும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து அந்த விஷயத்த சொல்ல தான் போகிறாரு. அப்போ தலை குனிஞ்சு நிற்க தான் போகிறாரு சஞ்சயுமே. என்னதான் அவங்க போலீஸாக இருந்தாலையும் எல்லா தப்புமே எவிடன்ஸ் இல்லாமல் மறைச்சி விட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஆறுமுகம் இந்த விஷயத்த கண்டிப்பாக எப்படி கண்டுபிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய டெண்டர் ஆளுங்கிட்டே வந்து இங்கே சிந்துவுமே பைரவியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.